காலநிலை மாற்றத்துல மிகப்பெரிய அநீதி என்னன்னு சொன்னா, அதுக்கு காரணமா இல்லாதவங்க அதிகமா பாதிக்கப்படுறதுதான். கார்பன் உமிழ்வுக்கு காரணமா இல்லாத நாடுகள் மற்றும் ஏழைகள் மட்டுமில்லாம இன்னொரு தரப்பினரும் அநியாயமா இதனால பாதிக்கப்படுறாங்க. அவங்க யார் தெரியுமா? நீங்க தான். அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறுவர்கள். பாவம், இந்த உலகத்தின் கடந்த கால தவறுகளுக்கு நீங்க என்ன செய்வீங்க? உலகெங்கும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான குழந்தைகள் காலநிலை மாற்றத்தால பாதிக்கப்படும் அபாயத்துல இருக்கிறதா உலக சுகாதார நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. யாராவது தெரியாம செஞ்ச தவறுக்கு கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா தெரிஞ்சே செஞ்ச தவறுகளை எப்படி சும்மா விட்டுற முடியும்? தெரிஞ்சே எப்படி தவறு செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? செஞ்சிருக்காங்க. காலநிலை மாற்றத்துக்கு நிலக்கரி பெட்ரோலியம் போன்ற புதைபடிம எரிபொருட்களை எரிக்கிறது மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? இத உலகின் முன்னணி பெட்ரோலிய நிறுவனங்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா தங்களுடைய லாபத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த தகவலை அவங்க ரகசியமா வச்சிருந்தாங்க. எவ்வளவு பெரிய அநீதி இது! நம்ம முன்னாடி நடக்கிறத சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அமெரிக்காவை சேர்ந்த இளைஞர்களான ஜேடன், நாதன் மற்றும் ஜேமி அவங்க செய்யாத தவறுக்காக தங்களுடைய எதிர்காலம் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறத பார்த்து கொதிச்சு போனாங்க. 11 வயது சிறுவர்கள் உட்பட 18 நண்பர்களோட இணைஞ்சு அவங்க துணிச்சலான ஒரு நடவடிக்கை எடுக்க முடிவு பண்ணாங்க. காலநிலை மாற்றத்துல அஜாக்கிரதையா நடந்துகிட்ட அவங்க நாட்டின் அரசுக்கு எதிரா ஜூலியானா விசஸ் ஐக்கிய அமெரிக்கா அப்படிங்கிற மிக முக்கியமான வழக்க அவங்க நீதிமன்றத்துல தொடுத்தாங்க. அவங்களுடைய வழக்கு வெறுமனே அரச குற்றம் சாட்டுறதா மட்டும் இல்லாம துரிதமான நடவடிக்கைகளை எடுக்க சொல்றதாவும் இருந்துச்சு. அவங்களுடைய துயரத்திற்கு இழப்பீடு கோர்றதா மட்டும் இல்லாம நீதி வேண்டி நின்னாங்க. புதைபடிம எரிபொருட்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்படுறதுனால ஏற்படக்கூடிய தீங்குகளை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதை தெரிஞ்சே அரசாங்கங்களும் குறிப்பிட்ட சில நிறுவனங்களும் மறைச்சு பொதுமக்களின் நலனுக்கு முரணா நடந்துகிட்டாங்க அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டினாங்க. சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரம் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பத்தி தெரிஞ்சிருந்தாலும் கூட அதெல்லாம் முன்னெடுக்காம இப்ப கடுமையான சேதங்கள் ஏற்பட்ட பின்னாடி நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்றது அமெரிக்க அரசாங்கத்தின் மெத்தன போக்கத்தான் காட்டுது அப்படிங்கறத அவங்க சுட்டி காட்டினாங்க. புதைபடிம எரிபொருட்களுக்கு மானியம் வழங்கி ஊக்குவிச்சதன் மூலமா தங்களுடைய வாழ்வையும் எதிர்காலத்தையும் அழிவுக்கு தள்ளி அரசியலமைப்பு சட்டங்கள் தங்களுக்கு வழங்கின அடிப்படை உரிமைகளான வாழ்வுரிமை மற்றும் சுதந்திரத்துல கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியதுல கணிசமான பங்கு அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடினாங்க. காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய சேதங்கள், அதனுடைய காரணம், அதுக்கான பரிகாரம் போன்ற அம்சங்களை உள்ளடக்கியதா அவர்களுடைய நீதிமன்ற வழக்கு இருந்துச்சு. சரியான செயல்பாடுகளை முன்னெடுக்காம புதைபடிம எரிபொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிற வகையில நடந்துகிட்ட தங்களுடைய அரசாங்கத்தினால தங்களுடைய வாழ்க்கையில எப்படி நேரடியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத அவங்க நீதிமன்றத்துல நிரூபிச்சாங்க. இந்த மாதிரியான மோசமான விளைவுகளுக்கு துணை நின்ன அரசாங்கத்தின் செயல்பாடுகளை ஒத்துக்கிட்டாலும் கூட தங்களால எந்த ஒரு சரியான தீர்ப்பையும் இதுக்கு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி வழக்க தள்ளுபடி செஞ்சிருச்சு நீதிமன்றம். இந்த வழக்கு தள்ளுபடி ஆனாலும் கூட நிலையான காலநிலையானது மக்களின் வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை உரிமை அப்படிங்கறது ஒரு குடிமகனின் அத்தியாவசியமான அடிப்படை சட்ட உரிமை அப்படிங்கறத நீதிமன்றம் ஏத்துக்குச்சு. இது ஒரு மிக முக்கியமான நகர்வு. பாதுகாப்பான சுற்றுச்சூழலை பெறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிறது இந்த இளைஞர்களின் தீர்க்கமான நம்பிக்கை. இதுதான் அவங்கள காலநிலை நீதிக்காக தொடர்ந்து போராட வச்சது. அவங்களுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் கூட இந்த வழக்கு முன்வச்ச உண்மைகள் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கைகளின் மீது ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்சிருந்தது. வரலாற்றுல குறிப்பிடத்தக்க இந்த வழக்கு செய்யாத தவறுக்காக தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு வர இளம் தலைமுறையினருக்கு ஒரு நம்பிக்கை ஒளியா விளங்குச்சு. காலநிலை மாற்றத்தின் தீவிரம் மற்றும் அதை சரி செய்ய தேவையான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டியத இந்த வழக்கு சுட்டி காட்டுச்சு. இந்த உலகின் நீதிமன்றங்கள் காலநிலை மாற்றத்தை விட பல 100 ஆண்டுகள் பழமையானது இல்லையா? அதனுடைய பழமையான விதிகள் காலநிலை மாற்றம் போன்ற சிக்கலான சமகால பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வுகளை கொண்டிருக்கல அப்படிங்கிறது
வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஆனா நாடாளுமன்றம் போன்ற மக்கள் மன்றங்கள் நீதிமன்றங்களை விடவும் சக்தி வாய்ந்தவையா இருக்கு. நம்முடைய தீவிரமான தொடர் முயற்சிகளின் மூலமா மக்கள் மன்றங்கள்ல புரட்சிகரமான சட்டங்களை நம்மளால உருவாக்க முடியும். அந்த சட்டங்களின் மூலமா நீதிமன்றங்களை வலுப்படுத்தி நீதியையும் பெற முடியும். தீவிர காலநிலை மாற்ற நிகழ்வுகளும் பெரும்பாலான மக்களின் தொடர் முயற்சிகளும் இத விரைவில் நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு நம்புவோம்.